கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த காணொளி ஆராதனை நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவருக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய வார்த்தைகளையும் பகிர்ந்து கொள்ளவும் உங்களை சந்திக்கவும் தேவன் நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆராதனையிலே நீங்கள் கடவுளுடைய வசனங்களை கேட்கவும் கர்த்தரை ஆராதிக்கவும் ஆயத்தத்தோடு குடும்பமாக அமர்ந்திருப்பீர்கள் என்று நான் ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நம்முடைய கண்களை மூடி நம்மை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் உம்முடைய பாதத்தில் வருகிறோம். மீண்டும் எங்களுக்கு கொடுத்த இந்த புதிய வாரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலே உம்முடைய ஆராதனையிலே நாங்கள் பங்கு பெற எங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த ஆராதனையின் அனைத்து அம்சங்களையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இந்த ஆராதனையின் வாயிலாக, செய்தியின் மூலமாக, ஜெபங்களின் மூலமாக, வேத வசனங்களின் வாயிலாக கர்த்தர் எங்களை சந்தியும், ஆசீர்வதியும். நீரே எங்களை இந்த வாரம் முழுவதும் வழி நடத்தும். எல்லா தீங்குக்கும் விக்கினகங்களுக்கும் ஆண்டவரே இக்கட்டுகளுக்கும் இம்மட்டும் எங்களை விலக்கி காத்தவர் இம்மானுவேலாக எங்களோடு கூட இருந்து எங்களை உம்முடைய செட்டையின் நிழலிலே மறைத்துக் கொள்ளும்படியாக நீரே எங்களுக்கு அடைக்கலமாக ஆதரவாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் முடிய. 24ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் முடிய. யாக்கோபு பின்பு தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு
அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோவின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான். அவர், உன் பெயர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சுளுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான். அவர் யாக்கோபுடைய தொடை சந்து நரம்பை தொட்டபடினால் இஸ்ரவேல் புத்திரர் இந்நாள் வரைக்கும் தொடை சந்து நரம்பை புசிக்கிறதில்லை. கர்த்ததாமே வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். தொடர்ந்து நாம் இந்த காணொலியின் மூலம் ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனை நாங்கள் நடத்துவதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அவனமாக இந்த ஆராதனையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து நாம் ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நாம் அநேக குறைவுகளை நாம் சந்திக்கிறோம். நம்முடைய பொருளாதாரத்திலே குறைவுகள், சரீரத்திலே சில சுகத்திலே ஒரு குறைவுகள், ஆரோக்கிய குறைவுகள், அது குடும்பத்திலே ஏற்படுகிற ஒரு சில குறைவுகள், இப்படிப்பட்ட பலவிதமான குறைவுகள் நமக்கு உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நம்முடைய எல்லா குறைவுகளையும் தேவன் என்ன பண்றாராம், கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே அவர் நிறைவாக்குவார். மகிமையிலே நிறைவாக்குவார் அப்படின்னு நாம் சொல்லும் போது, மகிமையிலே அப்படின்னா பரலோகத்திலேயா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், யோசிப்போம். இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, பரலோகத்துல குறைவுகளே கிடையாது. அங்கு நிறைவான வாழ்க்கை. அங்க நம்ம ஒருபோதும் ஒரு காலம் குறைவுகளை நாம் சந்திப்பதே கிடையாது, சந்திக்க போவதும் இல்லை. இப்போ ஆண்டவர் இந்த பூலோகத்தில் உள்ள குறைவுகளை தான் நமக்கு என்ன பண்ண போறாராம், நிறைவாக்க போகிறார் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். பிரியமான தேவஜனமே, ஆண்டவர் நாம் சந்திக்கிற எல்லா குறைவுகளையும், பொருளாதார குறைவுகள், எல்லா குறைவுகளையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், நிச்சயமாய் அவர் நிறைவாக்குவார். நம்முடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார், நம்மை உயர்த்துவார். நாம் சந்தோஷமாக நிறைவான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக தான், சம்பூர்ண ஆசீர்வாதங்கள் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழும்படியாக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். குறைவுகள் ஏற்படுவது சகஜம். ஆனாலும் அந்த குறைவுகளை நாம் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் போது, ஆண்டவரை தேடும் போது, அந்த எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நிறைவாக்கி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்த சந்தேகமே இல்லை. ஆகையால் பிரியமான தேவஜனமே, நம்முடைய குறைவுகளை அவர் நிச்சயமாய் நிறைவாக்குவார். ஒருவேளை இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில, இந்த லாக்டவுன், அதாவது ஊரடங்கு நேரத்திலே நமக்கு நிறைய குறைவுகள் ஏற்படுவது சகஜம். பொருளாதாரத்தில் நம் குறைவுகள் ஏற்பட்டு இருக்கும், அநேக விதமான குறைவுகள் நாம் சந்தித்து இருப்போம். ஆனால் அதை குறித்து நாம் கலங்குவதோ பயப்பட வேண்டியதோ இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளை. ஏனென்றால் அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த குறைவுகள் எல்லாம் சீக்கிரமாய் அவர் தம்முடைய மகிமையிலே அவர் நிறைவாக்குவார். மகிமையிலே அப்படின்னா அவருடைய மகிமையிலே, அவருடைய சம்பூர்ணத்திலே, அவருடைய ஐஸ்வரியத்தின்படி, அவருடைய மகிமையிலே அவர் நம்முடைய குறைவுகளை என்ன பண்ணுவாராம், நிறைவாக்குவார். ஆகையினாலே நாம் கர்த்தரை சார்ந்திருப்போம். நம்முடைய குறைவுகளை கர்த்தர் சீக்கிரமா என்ன பண்ணுவாரு, நிறைவாக்குவார். இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த நாளிலும் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். தகப்பனே, எங்களுடைய எல்லா குறைவுகளையும் நீ மாத்திரம்தான் நிறைவாக்க முடியும் சுவாமி. எங்களுடைய சரீரத்தில் ஏற்படுகிற சில குறைவுகள், எங்களுடைய ஆண்டவரே குடும்பத்தில் ஏற்படுகிற குறைவுகள், வருமான குறைவுகள் எல்லாவற்றையும் நீங்க மாத்திரம்தான் நிறைவாக்க முடியும் ஆண்டவரே. நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. என்னுடைய எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நீ நிறைவாக்கும் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஏசப்பா, எல்லாவற்றையும் நீ நிறைவாக்கும். என்னுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் நீ சந்தியும்.
ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த நேரத்திலே குறைவுகள் நீக்கப்பட்டு நிறைவான சந்தோஷமான சம்பூர்ணமான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தருளும்படி நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து உடைய நாம மகிமையடையட்டும். உடைய திருச்சபையின் தலைமை போதகர் பேராரையாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அம்மாவுக்காக, பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்பம் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். எல்லாவற்றுடைய கருத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் எடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். Thank you.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய இந்த காலை தியானத்துக்கு ஆதாரமாக நாம் வாசிக்க கேட்ட திருமறை பகுதியாகிய ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாளினுடைய நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக யாக்கோபினுடைய வாழ்க்கையை குறித்து உங்களோடு கூட 3 காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவன் எப்பேற்பட்ட மனிதனையும் அவர் ஆசீர்வதிக்க முடியும். ஆண்டவருடைய ரட்சிப்பின் திட்டத்திலே அவர் யாரையும் பயன்படுத்த முடியும் என்பதை யாக்கோபினுடைய வாழ்விலே நாம் பார்க்கிறோம். ஒருவேளை யாக்கோபை குறித்து உலகம் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் ஒரு ஏமாற்று பேர்வழி என்று உலகம் அவனை குறித்து சாட்சி கொடுக்கும். ஆனால் திருமறையிலே நாம் பார்க்கும்போது ஆண்டவர் தன்னை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்தும் போது நான் யாக்கோபின் தேவன் என்று அவர் சொல்கிறார். யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய பெயரை சொல்லி அழைப்பதிலே அவர் சந்தோஷப்படுகிறார். நம்மை ஆசீர்வதிப்பதிலே அவருக்கு மகிழ்ச்சி. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி நாம் திருமறையிலே எண்ணாகமம் புத்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, யாக்கோபினுடைய வாழ்விலே அங்கு நாம் கற்றுக்கொள்கின்ற 3 காரியங்கள் என்ன? முதலாவதாக, யாக்கோபு அவன் ஒரு உதவியற்றவனாக காணப்படுகிறான். ஜேக்கப் வாஸ் a helpless man. உதவியற்ற யாக்கோபு என்று நாம் பார்க்கின்றோம். யாக்கோபினுடைய அந்த வாழ்விலே முக்கியமான நிகழ்வாக சொல்லப்படுகின்ற இந்த 32ஆம் அதிகாரத்தில் நாம் அந்த 10வது வசனம் 11வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது அவர் சொல்கிறார், அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது 2 பரிவாரங்களையும் உடையவனானேன். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும் என்று அவன் தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவுக்கு பயந்து அவனை சந்திப்பதற்கு தயக்கம் அடைந்தவனாக காணப்படுகிறான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தன்னுடைய சொந்த சகோதரனை அவன் சந்திக்க அவன் தயக்கப்படுகிறான். ஏனென்று சொன்னால் தன்னுடைய சொந்த சகோதரனை அவன் ஏமாற்றினான். இப்போது அவனுடைய சகோதரனே அவனை கொல்வதற்கு இங்கு ஆயத்தமாக இருக்கிறான் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே யாக்கோபு தன்னுடைய சகோதரனை சாந்தப்படுத்துவதற்காக, இந்த தீங்கிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக தன்னுடைய ஆடு மாடுகளை, இன்னும் வேலைக்காரர்களை, இன்னும் அவனுடைய உறவினர்களை, அங்கு பிள்ளைகளை எல்லாரையும் என்ன செய்கிறான்? அவன் முன்பாக அனுப்பி கடைசியாக எப்படியாவது ஒருவேளை ஏசா என்னை கொல்ல வந்தால் நான் தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அவன் அங்கு முயற்சி பண்ணுகிறதை நாம் இந்த பகுதியிலே பார்க்கின்றோம். ஆக ஏசாவை சந்திக்க அவன் வருகின்ற வேளையிலே ஒரு உதவியற்ற மனிதனாக யாக்கோபு காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் சூது நிறைந்தவர் மட்டுமல்ல, வஞ்சனை நிறைந்தவராக ஒரு காலத்தில் காணப்பட்டார் என்பது மட்டுமல்ல, தன்னுடைய சொந்த தகப்பனை ஏமாற்றி அங்கு ஏசாவுக்கு, தன்னுடைய சொந்த சகோதரனாகிய ஏசாவுக்கு கிடைக்க வேண்டிய சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் பெற்றுக்கொண்டான் என்பது மட்டுமல்ல, அந்த குற்ற உணர்வு அவனை உதவியற்ற ஒரு நிலைக்கு தள்ளியது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ அவனுடைய அந்த சூது வஞ்சனை நிறைந்த ஒரு வாழ்க்கை அவனை உதவியற்ற நிலைமைக்கு தள்ளியது. 2வது, அங்கு குற்ற உணர்வு அவனை அதிகமாக பாதித்தது. எப்படி என்னுடைய சகோதரனை நான் சந்திக்கப் போகிறேன் என்கின்ற அந்த குற்ற உணர்வோடு கூட அவன் காணப்பட்ட அந்த சூழ்நிலையில் தான் அங்கு அவனுக்கு வாழ்க்கையிலே ஒரு திருப்பம் ஏற்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக, யாக்கோபு ஒரு உதவியற்ற மனிதனாக அவர் காணப்படுகிறார். அன்புக்குரியவர்களே, ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகத்தை எடுத்து நாம் வாசித்து பார்க்கும்போது
அங்கு 41ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்கிறார், யாக்கோபு என்னும் சிறுபூச்சியே பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்கிறார். யாக்கோபு என்னும் சிறுபூச்சியே என்று கர்த்தர் யாக்கோபை எப்படி அழைக்கிறார்? சிறுபூச்சியே என்று அழைக்கிறார். யாக்கோபு என்னும் பூச்சியே, ஆங்கில வேதாகமத்தில் இந்த பூச்சியே என்கின்ற வார்த்தை worm என்று இருக்கிறது. ஒரு புழு. அந்த புழுவுக்கு மதிப்பு கிடையாது, அந்த புழுவுக்கு பலன் கிடையாது, அந்த புழுவுக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால் கர்த்தர் அந்த யாக்கோபு என்கின்ற பூச்சிக்கு, அந்த சிறு கூட்டமாகிய இந்த இஸ்ரவேலுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். உதவியற்றவனுக்கு உதவி செய்கிறது கர்த்தருக்கு அது லேசான ஒரு காரியம். அன்புக்குரியவர்களே, உதவியற்ற ஒரு சூழ்நிலையிலே யாக்கோபு இங்கு காணப்படுகிறார். ஜேக்கப் வாஸ் எ ஹெல்ப்லெஸ் மேன். அவருடைய சூது, அவருடைய வஞ்சனை, அவருடைய குற்ற உணர்வு இங்கு யாக்கோபை இந்த சூழ்நிலைக்கு தள்ளியது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்விலே நாம் சமாதானத்தை இழந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை நான் அனுபவிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்விலே காணப்படுகிற சூது நிறைந்த காரியங்கள், மற்றவர்களை ஏமாற்றுகின்ற காரியங்கள், வஞ்சனை செய்யக்கூடிய காரியங்கள், நம்முடைய வாழ்வில் இருதயத்திலே காணப்படுகிற குற்ற உணர்வுகள், இவைகளெல்லாம் நம்மை உதவியற்ற ஒரு நிலைக்கு தள்ளிவிடுகிறது. நாமும் அப்படித்தான் அநேக வேளையிலே ஒரு காலத்தில் இருந்தோம், பலர் இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் நம்மை நேசித்தார், நம்மை அவர் ஏற்றுக்கொண்டார். யாக்கோபின் தேவன் என்று சொல்லி யாக்கோபை ஏற்றுக்கொண்டு அங்கு அவரை ஆசீர்வதித்த ஆண்டவர் நம்மையும் ஒரு காலத்திலே நம்முடைய பாவ வழிகளிலிருந்து, நம்முடைய அசுத்தமான வாழ்விலிருந்து, அக்கிரமங்களிலிருந்து, தீய செயல்களிலிருந்து நம்மை மீட்டெடுத்து அவர் ரட்சித்தார். இயேசு கிறிஸ்துவுடைய அந்த மகா ரட்சிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டபடியாலே இன்றைக்கு நாம் கர்த்தராலே உதவி பெற்றவர்களாய் காணப்படுகிறோம். உதவியற்ற யாக்கோபு என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக யாக்கோபுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கும்போது, உடைக்கப்பட்ட யாக்கோபு, ஜேக்கப் வாஸ் எ ஹம்பிள்ட் மேன். அவன் ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்த்தின போது அவனுடைய வாழ்க்கை உடைக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அவனுடைய வாழ்க்கையிலே கடவுள் இந்த அனுபவத்தை அனுமதித்தார். ஆண்டவர் அநேக நேரங்களிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அவர் சந்திக்கும் போது உடைக்கிறார். யாரெல்லாம் கர்த்தரால் உடைக்கப்படுகிறார்களோ அவர்கள் கர்த்தருக்கு ஏற்ற பயனுள்ள பாத்திரமாக மாறுகிறார்கள். உடைக்கப்படும் போது, நம்முடைய வாழ்க்கை உடைக்கப்படும் போது அது பயனுள்ளதாக மாறுகிறது. இங்கு யாக்கோபு உடைக்கப்படுகிறதை நாம் இந்த பகுதிகளை நாம் பார்க்கின்றோம். அங்கே 32ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் அங்கு அவருடைய உடைக்கப்பட்ட நிலைமையிலே 24வது வசனத்தினுடைய முதல் பகுதியிலே யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்போ அவன் யாப்போக்கு என்கின்ற ஆற்று துறையை கடந்து தன்னுடைய சகோதரரை சந்திக்க வருகின்ற அந்த சூழ்நிலையிலே யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவனை கடவுள் ஆசீர்வதிக்கின்ற அந்த இடமானது எப்படிப்பட்ட இடமாக இருந்தது என்று சொன்னால், அது தனித்திருக்கும் இடமாக, இட் வாஸ் எ பிளேஸ் ஆஃப் ஐசோலேஷன். அது தனித்திருந்து கர்த்தரை சந்திக்கின்ற ஒரு இடமாக காணப்பட்டது. அவன் தனித்திருந்தான் என்று நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் உடைக்கப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் நாம் வரும்போது அநேக வேளைகளிலே நாம் தனித்திருக்க வேண்டிய அவசியம் காணப்படுகிறது. தனித்திருக்கும் அனுபவம் அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறதாக காணப்படுகிறது. 24வது வசனத்திலே பிற்பகுதியிலே நாம் பார்க்கும்போது, அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும்
யாக்கோபுடனே போராடி என்று வாசிக்கிறோம். It was a place of confrontation. தேவன் அவனை சந்திக்கிறார். அங்கு ஒரு புருஷன் என்று சொல்லும் போது கர்த்தர் தான், கர்த்தரே அவரை யாக்கோபை சந்திக்கிறார் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவரை நாம் சந்திக்கின்ற அந்த அனுபவத்துக்குள்ளே கடந்து வர வேண்டும். அப்போ இது ஒரு சந்திக்கின்ற இடம். யாரை சந்திக்கின்ற இடம்? தேவனை நாம் சந்திக்கின்ற இடமாக காணப்படுகிறது. மூன்றாவது நாம் 25வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவனை அந்த புருஷனை மேற்கொள்ளாததை கண்டு என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி என்று சொன்னால் இட் வாஸ் எ பிளேஸ் ஆஃப் டெஸ்பரேஷன். அங்கு அவனுக்குள்ளே ஒரு சோர்வு, போராடுகிறான், விடிய விடிய போராடுகிறான், முழுவதும் போராடுகிறான், விடியும் அளவும் அந்த புருஷனோடு கூட அவன் போராடினான் என்று பார்க்கிறோம். ஆனாலும் அந்த புருஷனை அவன் மேற்கொள்ள முடியவில்லை. அப்போ அவனுக்குள்ளே ஒரு சோர்வு, ஒரு தளர்வு, அவனுக்குள்ளே அங்கு ஒரு ஏமாற்றம் காணப்படுகிறது. ஸோ இட் வாஸ் எ பிளேஸ் ஆஃப் டெஸ்பரேஷன் என்று நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, 28வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, அப்பொழுது அவர் ஒரு பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். இட் வாஸ் எ பிளேஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மாற்றத்தின் இடம், திருப்பத்தின் இடம் என்று இந்த பகுதிகளே நாம் பார்க்கின்றோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோபு அவன் தனித்திருந்தான். யாக்கோபு தேவனை சந்தித்தான். யாக்கோபு சோர்வடைந்தான். ஆனால் அவன் தேவன் எதிர்பார்த்தபடி தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் கடவுளிடத்திலே உண்மையை சொன்னபோது, தன்னுடைய நிலைமையை ஒப்புக்கொண்ட போது அவனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, தேவன் நம்மிடத்திலே இந்த நாட்களிலே எதிர்பார்ப்பது என்ன? அவர் தகவல்களை எதிர்பார்க்கவில்லை, விவரங்களை எதிர்பார்க்கவில்லை. அவர் நம்மிடத்திலே மெய்யான அறிக்கையை அவர் எதிர்பார்க்கிறார். God wants not our information but our confession. நாம் யார் என்பதை கடவுளிடத்திலே சொல்ல வேண்டும். உன் பேர் என்ன என்று சொல்லி ஆண்டவர் கேட்டார். அப்போ அவன் என்ன சொல்லியிருக்கணும்? இல்லை, அவன் நான் ஏசா என்று தான் சொல்லியிருக்க வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால். ஏன்னா அப்படித்தான் அவன் சொல்லி அங்கு தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கின் இடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆனால் ஆண்டவரிடத்திலே வரும்போது அவன் உண்மையைத்தான் சொல்லக்கூடிய ஒரு சூழலை ஏற்பட்டது. அவன் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து பாவத்தை அறிக்கையிட்டான். ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை கொடுத்தார். ஆகவே கர்த்தரை அவன் சந்தித்த வேளையிலே அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், சீர்திருத்தம், ஒரு மறுமலர்ச்சி, ஒரு ஆசீர்வாதம் அவனுக்கு கொடுக்கப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். யாக்கோபு உடைக்கப்பட்டான். உடைக்கப்பட்ட யாக்கோபு. ஜேக்கப் வாஸ் எ ஹம்பிள்டு மேன். மூணாவதாக கடைசியாக யாக்கோபுவை குறித்து நாம் பார்க்கும்போது, உயர்த்தப்பட்ட யாக்கோபு. ஜேக்கப் வாஸ் எ ஹானர்டு மேன். அவன் உயர்த்தப்பட்டான், ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் ஆண்டவரிடத்திலே மன்றாடும் போது, ஆண்டவரை சந்தித்து அவரிடத்திலே கேட்கும்போது அவன் என்ன கேட்டான்? ஆண்டவரே, என்னை நீர் ஆசீர்வதியும் என்று கேட்டான். நியூ டிசைர், ஒரு புதிய விருப்பத்தை அவன் தெரியப்படுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். என்னை ஆசீர்வதியும். அவனுக்கு ஆசீர்வாதங்கள் எல்லாம், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஏற்கனவே இருந்தது. நாம் ஏற்கனவே பார்த்தோம். அந்த 10வது வசனத்திலே 32:10 நான் இப்போது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானே என்று அவர் சொல்கிறார். வெறுமையான ஒரு யாக்கோபு தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவை சந்திக்க வருகின்ற சூழ்நிலையிலே 2 பரிவாரங்களையும் உடைய ஒரு மனிதனாக காணப்பட்டார். ஆனால் அதெல்லாம் அவருக்கு பெரிய ஆசீர்வாதங்களாக தெரியவில்லை. மெய்யான ஆசீர்வாதம் என்ன? ஆண்டவர் அவரை மெய்யாகவே ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தர் தருகின்ற ஆசீர்வாதம் தான் ஒரு மனிதனுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நிறைவையும் கொடுக்கும் என்பதை திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது.
அன்பான தெய்வ பிள்ளைகளே, என்னை நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லி அவன் ஜெபித்தான் என்று பார்க்கிறோம். திருமறையிலே இன்னொரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். யாபேசை குறித்து 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே பார்க்கும்போது அவரு கூட ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக அவனுக்குள்ளே இப்போது ஒரு புதிய விருப்பம், நியூ டிசையர், என்னை நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லி கடவுளிடத்திலே அவன் கேட்டதாக நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் அவனுக்கு ஒரு புதிய பெயரை கொடுக்கிறார், நியூ டெசிக்னேஷன். ஆண்டவர் அவனுக்கு ஒரு புதிய பெயர், நீ இனிமேல் ஏமாற்றுகிறவன் அல்ல, யாக்கோபு அல்ல, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய், பிரின்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய இளவரசனாக நீ இனிமேல் அழைக்கப்படுவாய் என்று கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய நாமத்தை கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவனுடைய வாழ்விலே ஆண்டவர் ஒரு புதிய வழிகாட்டுதலை கட்டளையிட்டார், நியூ டைரக்ஷன். அவனுடைய நடத்தை இப்போது வித்தியாசமாக காணப்பட்டது. அவன் ஆண்டவரிடத்தில் வந்தான், போராடினான். அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிட்டு கர்த்தர் அவனுடைய தொடையை தொட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது தன்னுடைய பலத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்று அவன் நினைத்தான். ஆனால் ஆண்டவர் அவனை உடைத்தார், அவனை உருவாக்க சித்தம் கொண்டார். அதனுடைய விளைவாக அவனுடைய வாழ்க்கையிலே இப்போது ஒரு புதிய அங்கு மாற்றம் ஏற்பட்டு புதிய வழியிலே அவன் நடந்து போகக்கூடியவனாக காணப்பட்டான். அன்புக்குரியவர்களே, நீங்கள் இந்த 33ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை படித்து பார்க்கும்போது, எந்த ஏசாவுக்காக பயந்து அவன் பயந்து கொண்டிருந்தானோ அந்த ஏசாவை அவன் எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான், இருவரும் அழுதார்கள் என்று திருமறையில் வாசிக்கிறோம். அங்கு ஒரு ரெக்கன்சிலியேஷன், ஒப்புரவாகுதல் நடக்கிறது. ஆண்டவரை சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையிலே மாற்றத்தை பெறுவது மட்டுமல்ல, மற்றவர்களோடு கூட ஒப்புரவாகும்படியாகவும் கர்த்தர் அங்கு ஒரு இணக்கத்தை, சமாதானத்தை, ஒரு அருமையான சூழ்நிலையை ஏற்படுத்துகிறார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஒரே வழி என்ன தெரியுமா? அன்றைக்கு யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தது போல நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி உடைக்கப்பட்டவர்களாய் கடவுளுக்கு நம்மை கையளிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய காரியங்களை செய்கிறார், பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். The path of success begins at the place of surrender. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்விலே வெற்றியின் பாதை எங்கு காணப்படுகிறது? நம்மை ஆண்டவருக்கு முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது. இதை யாக்கோபினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, யாக்கோபு அவன் எப்படிப்பட்ட மனிதன் என்று நாம் பார்க்கும்போது அவன் உதவியற்றவனாய் காணப்பட்டான். உதவியற்ற யாக்கோபு, ஜேக்கப் வாஸ் எ ஹெல்ப்லெஸ் மேன். இரண்டாவது நாம் பார்த்தோம், யாக்கோபு அவன் உடைக்கப்பட்டான். உடைக்கப்பட்ட யாக்கோபு, ஜேக்கப் வாஸ் எ ஹம்பிள்டு மேன். மூன்றாவது நாம் பார்த்தோம், யாக்கோபு அவன் உயர்த்தப்பட்டான், ஆசீர்வதிக்கப்பட்டான். உயர்த்தப்பட்ட யாக்கோபு, ஜேக்கப் வாஸ் எ ஹானர்டு மேன். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே நாம் இருக்கிற நிலைமையிலே நம்முடைய காரியங்களை அப்படியே சொல்லும்போது, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு இருக்கிறவனமாய் ஒப்பு கொடுக்கும்போது, ஆண்டவரே என்னுடைய அனைத்தையும் உமக்கென்று நான் ஒப்பு கொடுக்கிறேன், முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறேன், முழுவதையும் ஒப்பு கொடுக்கிறேன், எல்லாவற்றையும் உமக்கென்று நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருக்கு நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கும் போது யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் ஆசீர்வதித்து இந்த புதிய வாரத்திலே, இந்த புதிய மாதத்திலே தேவன் நம்மை வழிநடத்துவாராக. அப்படிப்பட்ட கிருபைகளையும் இரக்கங்களையும் கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவாராக. ஆமென்.
அன்புள்ள பரலோக பிதாவே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே சுவாமி சபையாரோடு நாங்களும் சேர்ந்து உம்மை வீட்டிலிருந்தே ஆராதிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஏசப்பா, ஒருவேளை நாங்கள் ஆலயத்தில் ஒன்று கூடாட்டி கூட சுவாமி, அவர்களுடைய இல்லத்திலிருந்து ஒரு மனதோடு உம்மை தேடக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதுக்காக ஸ்தோத்திரம். இம்மட்டுமாக எங்களை அழகாக சுமந்து கொண்டு வந்திருக்கிறீர் சுவாமி. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் சுவாமி, இந்த பயங்கரமான கொரோனா வியாதியிலிருந்து எங்களை எல்லாரையும் குடும்பமாக நீர் பாதுகாத்து வருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. ஏசப்பா, கடந்த நாட்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையின் கரம் எங்களோடு இருந்து எங்களின் வீட்டின் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து கொடுத்தீர். வியாதி இல்லாத மாதிரி எங்களை பாதுகாத்து கொண்டீர் சுவாமி. ஏசப்பா, எங்களுடைய தேவைகளை சந்தித்தீர். ஏசப்பா, எங்களுக்கு நிறைய பேருக்கு வேலை இல்லை, வருமானங்கள் இல்லை, ஆனாலும் போதிய அளவுக்கு எங்களுக்கு ஆகாரம் கொடுத்து, ஏசப்பா நல்ல துக்கத்தை கொடுத்து, நல்ல ஒரு வாழக்கூடிய ஒரு நல்ல சுவாசத்தை கொடுத்து எங்களை வைத்திருக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இன்னும் மறுபடியுமாக இந்த ஞாயிறு ஆராதனையிலே உண்மை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். ஏசப்பா, எங்களையே தாழ்த்தி உங்களுடைய பரிசுத்த கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் சுவாமி. எங்களை நீர் ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் இன்றைய தினத்திலே தியானித்தது போல சுவாமி, யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையிலே சுவாமி இக்கட்டான சூழ்நிலையிலே உம்மை தேடி வந்தான் சுவாமி. உடைந்து போன நிலைமையிலே தன்னையே தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்த பொழுது நீர் அவனை உயர்த்தினீர் சுவாமி. அதே போல நாங்களும் எங்களை தாழ்த்துகிறோம். உடைய சமூகத்திலே நாங்கள் எங்களை முழு மனதோடு ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எங்களில் காணப்படும் குற்றங்கள், குறைவுகள், மீறுதல் எல்லாம் தயவாக உடைய பரிசு ரத்தத்தினால் கல்வி சுத்திகரித்து எங்களை மன்னித்து ஏசப்பா மறுவாழ்வு கொடுங்க சுவாமி. இன்னும் ஒரு விசை நாங்கள் வாழ்ந்து உமக்காக உம்முடைய சித்தத்துக்குள்ளே வாழ்ந்து உம்முடைய சித்தத்தை செய்யக்கூடிய பாக்கியவான்களாக நாங்கள் மாற எங்களுக்கு ஒரு வாய்ப்பினை கட்டளிடும் சுவாமி. எங்களை ஆசீர்வதியும், காத்து கொண்டு வழிநடத்தும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்முடைய வேதத்திலே நாங்கள் நிறைய தியானித்து வருஷத்திலே வளர கிருபை செய்துள்ளோம் சுவாமி. எங்களுடைய ஜெப நேரத்தை நாங்கள் இன்னும் அதிகரித்து உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஸ்தோத்திரித்து உம்மை புகழ்ந்து பாடி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் விழுந்து கடக்க எங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பினை கட்டளையிடும் சுவாமி. எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கிறீர். நீ சீக்கிரம் வரப்போகிறீர். அந்த வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தும், குடும்பமாக எங்களை பரிசுத்தப்படுத்தும் சுவாமி. ஏசப்பா, இந்த எங்களுடைய நாட்டு மக்களுக்காக ஜெபிக்கிறோம், தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க எடுக்கிற எல்லா முடிவிலும் உம்முடைய கிருபை இருக்கட்டும் சுவாமி. ஏசப்பா, நீரே எங்களை ஆளுகை செய்யும். எங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்க எங்களுக்கு வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கட்டளிடும் சுவாமி. வானத்தின் பலகணங்களை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் வரைக்கும் எங்களை ஆசீர்வதியும் சுவாமி. எங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பினை கட்டளையிட்டு இன்னும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து நாங்கள் ஒரு முன்மாதிரியாக வாழக்கூடிய வாக்கியத்தை எங்களுக்கு கட்டளிடும் சுவாமி. ஏசப்பா, விசேஷமாக எங்களுடைய சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் பேர் பேராக ஆசீர்வதியும், குடும்பமாக ஆசீர்வதியும். அவங்களுடைய திருமண நாட்களை காணக்கூடிய கிருபை கொடுத்துருக்கீங்க, அவங்களுடைய பிறந்த நாட்களை காணக்கூடிய கிருபை கொடுத்துருக்கீங்க. அதற்காக கூடாக்கூடிய ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. மறுபடியுமாக இந்த வரும் வாரத்தை உங்களுடைய பரிசுத்த கரத்தில் கொடுக்கிறோம். நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும். எங்களுக்கு முன்பாக சென்று கொண்டாடுகளை சபையாக்கும் சுவாமி. நீரே எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். சங்கீதம் 91 சொன்னது போல, பாதை கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன தெய்வன் எங்களுடைய ஒவ்வொரு கூடாரத்தையும் நீர் உடைய பரிசு ரத்த கொடிகள் மறைத்து கொள்ளும் சுவாமி. எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த கொடிய வியாதியிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். தாழ்த்தி உடைய பரிசு கரத்திலே கொடுக்கிறோம் சுவாமி. எங்களுடைய ஈசிஐ தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஃபாதர் பிஷப்புக்காக ஜெபிக்கிறோம், அவருடைய தரிசனத்துக்காக ஜெபிக்கிறோம். அதை நாங்கள் நிறைவேற்றக்கூடிய பாக்கியவான்களாக எங்களை மாற்றியருளும் பிதாவே. மற்ற பிஷப்புகளை ஆசீர்வதியும், கமிஷனர்களை ஆசீர்வதியும், இன்னும் போதகர்களை ஆசீர்வதியும். நாங்கள் இன்னும் எங்களை சீரமைத்து கொள்ளும்படியாக எங்களுக்கு கிருபை செய்தருளும் சுவாமி. எங்களை சீர்திருத்தும் சுவாமி. பரிசுத்தினால் எங்களை எடை கட்டிக்கொள்ளும். பரிசுத்த ரத்தத்து கோட்டுக்குள் மறைத்து கொள்ளும். எல்லா தீமைக்கு விலைக்கு காப்பாற்றும். எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் உடைய பரிசுத்த கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை யாவும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Murtida